ஒரு மேஜையின் குறிக்கப்பட்ட விலை ரூபாய் 7725. இது அதன் அடக்க விலையை விட 25% அதிகம். மேஜையானது அதன் குறிக்கப்பட்ட விலையில் 4% தள்ளுபடியில் விற்கப்படுகிறது எனில் இதன் லாப சதவீதத்தை கண்டறியும். ஓகே, கொஸ்டின் நல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம். நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஈஸி. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன், அடக்க விலை. இந்த அடக்க விலை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். அடக்க விலை எனக்கு என்ன வச்சிருக்கேன், 100 ரூபான்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப குறித்த விலை, இப்ப குறித்த விலை என்ன பண்றாங்க, அடக்க விலையை விட 25% அதிகம் சொன்னாங்கன்னா எவ்வளவு சொன்னாங்க, அதிகம் சொன்னாங்க. அப்ப இந்த 100 ரூபாய் 25% எவ்வளவு, 25. அப்ப என்ன பண்ணுவோம், 125. ஓகேவா? இந்த உள்ள அமௌண்ட்டை பார்க்காதீங்க, நமக்கு தேவையானது சதவீதம் தான். ஓகேங்களா? அப்ப அடக்க விலை 100 ரூபாய், குறித்த விலை என்னது, அடக்க விலையோட 25% அதிகம், அப்ப 125 ரூபாய். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, 4% தள்ளுபடி பண்றாங்களா, தள்ளுபடி எவ்வளவு, 4%. அப்ப இதுல 4% எவ்வளவு வரும் பாருங்க. 1% 1.25. அப்ப 4% வரும், 4 1 4, 25 நாளா 1. அப்ப எவ்வளவு இருக்கு, 5. அப்ப 5 மைனஸ் பண்ணுவோம். அப்ப 125 5% வரும், 120. ஓகேங்களா? அப்ப அடக்க விலை வந்து எவ்வளவு, 100. அப்பவே குறித்ததுக்கு அப்புறம் தள்ளுபடி போக எவ்வளவுக்கு விற்கிறான், 120. அப்ப எவ்வளவு எனக்கு லாபம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், 100 120 டிஃபரன்ஸ் எவ்வளவு, 20% தானே. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 20% லாபம் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அடக்க விலை 100ன்னு வச்சுக்கோங்க. அப்ப குறித்த விலை அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, கூட்ட சொல்றாங்கன்னா அப்படியே அந்த நம்பரை கூட்டிக்கோங்க, அதுல இருந்து தள்ளுபடி பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.